அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் அதிகாரம் 22 ஒப்புரவறிதல். திருக்குறள் 211 கைம்மாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எந்நாற்றும் கொல்லோ உலகு. கைம்மாறு கருதாது மழையைப் பொழியும் மேகத்திற்கு மக்கள் என்ன கைம்மாறு செய்கின்றனர்? ஒன்றும் இல்லை. நன்மக்கள் செய்யும் உதவி அத்தகையதே. பதிலுக்கு எதிர்பார்த்துச் செய்ய மாட்டார்கள். கடமையெனக் கருதிச் செய்வார். திருக்குறள் 212 தாலாற்றித் தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. தமது முயற்சியால் சம்பாதித்த பொருள் முழுவதும் தகுதி உடையவர்களுக்கு உதவி செய்து அவர்களை மகிழ்விப்பதே அறிவுடையோர் கடமை. பாடுபட்டுத் தேடிய செல்வத்தைத் தாம் மாத்திரமே அனுபவிக்காமல் பிறர்க்கும் கொடுத்து உதவுவோரே மேன்மக்கள் ஆவர். திருக்குறள் 213 புத்தேள் உலகத்தும் ஈண்டும் பெறலரிதே ஒப்புரவின் நல்ல பிற. பிறர்க்கு உதவி செய்து வாழும் ஒப்புரவைப் போல நல்லவனாகிய வேறு அறப்பகுதிகளைத் தேவர் உலகத்திலும் இவ்வுலகத்திலும் பெறுதல் இயலாது. திருக்குறள் 214 ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். ஒப்புரவை அறிந்து போற்றிப் பிறர்க்கு உதவியாக வாழ்கின்றவன் உயிர் வாழ்கின்றவன் ஆவான். மற்றவன் செத்தவருள் சேர்த்துக் கருதப்படுவான். திருக்குறள் 215 ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. ஊருணியில் உள்ள தண்ணீர் பாழ் போகாமல் நீண்ட காலம் தங்கி எல்லோருக்கும் பயன்படும். அதுபோல எல்லோராலும் மதிக்கப்படும் ஒருவனது பொருளும் அவனிடம் செல்வோர்க்கு எல்லாம் பயன்படும் என்பதாம். திருக்குறள் 216 பயன்மரம் உள்ளூர் பழுதற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின். ஒப்புரவாகிய நற்பண்பு உடையவனிடம் செல்வம் சேர்ந்தால் அது ஊரின் நடுவே உள்ள பயன் மிகுந்த மரம் பழங்கள் பழுத்தாற் போன்றது. திருக்குறள் 217 மருந்தாகித் தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின். ஒப்புரவாகிய பெருந்தகைமை உடையவனிடத்துச் செல்வம் சேர்ந்தால் அது எல்லா உறுப்புகளுக்கும் மருந்தாகி பயன்படத் தவறாத மரம் போன்றது. திருக்குறள் 218 இடனில் பருவத்தும் ஒப்புரவிற் கொள்கார் கடனறி காட்சியவர். ஒப்புரவு அறிந்து ஒழுதலாகிய தன் கடமை அறிந்த அறிவை உடையவர் செல்வ வளம் இல்லாத காலத்திலும் ஒப்புரவுக்குத் தளரமாட்டார். திருக்குறள் 219 நயனுடையான் நல்கூர்ந்தான் ஆதல் செயம் நீரச் செய்யாது அமைகலா வாறு. கொடுத்து மகிழும் இயல்புடைய நல்லவர்களுக்கு வறுமை என்பது உணவும் பிற பொருள்களும் இல்லாமை அன்று. இந்நிலையை வறுமையாகக் கருத மாட்டார்கள். ஆனால் பிறர்க்கு உதவும் நிலை இல்லாத போயிற்றே என்று எண்ணி வருந்தும் நிலையே உண்மையான வறுமையாகும். திருக்குறள் 220 ஒப்புரவினால் வரும் கேடனின் அஃதொருவன் விற்றுக்கொள் தக்க துடைத்து. ஒப்புரவால் கேடு வரும் என்றால் அக்கேடு ஒருவன் தன்னை விற்றாவது வாங்கிக் கொள்ளும் தகுதி உடையது ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும்.